2026 வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும், ஏற்கனவே அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு அட்ரஸ் இல்லாம இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சியா இருக்கிற நம்மளுடைய கமல் சாரோட கட்சி பத்தி பார்க்கும்போது, ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. இப்ப பக்கமா ஆரம்பிச்ச நம்மளுடைய இந்த எப்படி சொல்றதுன்னா, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி 8% வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவனுடைய அவர்களுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அங்கீகாரத்துக்கும் வந்துருச்சு. மாநில அந்தஸ்து வந்துருச்சு. ஆனா மக்கள் நீதி மய்யம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளரா இருந்து, ஸ்டார் தலைவராக வந்து கமல் சார் உள்ளுக்குள்ள வந்திருந்தாரு. அந்த கட்சியோட நிலைமை வந்து டிஎம்கே கூட வந்து கூட்டணி வைச்சு, கூட்டணிக்குள்ள இருந்து ஒரே ஒரு ராஜ்யசபாக்காக வந்து பார்லிமென்ட் தேர்தல வந்து சந்திச்சு, இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சட்டசபை தேர்தல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு 2, 3 சீட்டு கிடைக்கலான்னு வச்சுக்கங்களேன். அத தவிர்த்து வந்து பெரிய ஒரு சாதனை வந்து கட்சி பண்ண முடியாத நிலைமை நோக்கி நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. கமல் சார பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு அற்புதமான நடிகர். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து இந்த அளவிற்கு ஒரு பின்னடைவை சந்திப்பார் அப்படிங்கிற விஷயத்த நான் பெருசா எதிர்பார்க்கல. ஏன்னா, தனியா இருக்கும்போதே அவருக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா வந்து இப்ப கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு, கட்சி வந்து கட்சியோட பேரையும், அவருடைய நன்மதிப்ப வந்து கொஞ்சம் இறக்கிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. ஏன்னா, இந்த பார்லிமென்ட் தேர்தல்ல ஜெயிச்ச பிறகு என்ன ஒரு இடம் வந்து கமல் சாருக்கு வந்து கிடைச்சது? ஏதாவது ஒரு அங்கீகாரம்? அவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ண விஷயத்த பத்தி ஏதாவது ஒரு அங்கீகாரம் வந்து டிஎம்கே சைட்லேருந்து ஏதாவது வந்துச்சா? இல்ல காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து ஏதாவது வந்துச்சா? எதுவுமே இல்லையே! அப்படியே வந்து தண்ணி தெளிச்சு விட்ட மாரி வந்து அப்படியே தனியா விட்டுட்ட மாரி தானே விட்டுட்டாங்க. ஏன் அப்படி பண்ணிட்டாங்க? அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தரத்த வந்து இறக்கிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ஏற்படுது. ஆனா 2026ல கண்டிப்பா மீண்டு எந்திரிச்சு வந்துருவாரு. இது வந்து ஒரு அரசியல் ஒரு கணக்கு. பிக் பாஸுக்கு பிறகு கமல் சாருடைய இப்ப வரப்போற பிக் பாஸுக்கு பிறகு அவருடைய அடுத்த ஆட்டத்த நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல வந்து நம்ம இதுதான் அரசியலோட கடைசி பக்கம். இதுக்கப்புறமேட்டு அரசியல்ல எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசவே முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்த அவர் ஏற்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம். பட் ஆனா, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. டிஎம்கே கூட கூட்டணி வச்ச பிறகு வந்து நம்ம டிஎம்கேவ எதிர்க்க முடியுமா? ஏற்கனவே டிஎம்கேவ எதிர்த்துட்டு, இப்ப டிஎம்கே கூடயே வந்து கூட்டணி வச்சாச்சு. இப்ப ஏடிஎம்கே கூட கூட்டணி அவரால வைக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேல அவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஏற்கனவே வாய்க்கா தகராறுலாம் இருக்கு. ஸோ, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன பண்ண போறாரு? கமல் சார் எந்த இடத்த நோக்கி நகர்த்த போறாரு கட்சிய? இப்படி பல கேள்விகள வந்து நமக்குள்ள எழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அவரு தான் பதில் சொல்லணும். என்ன பொறுத்தவரைக்கும் 2026ல கமல் சாருடைய தலைமையில வந்து ஒரு கூட்டணி அமையறது அப்படிங்கிறது இதுக்கு அப்புறமேட்டு வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்குது. ஆன்லைனுக்குள்ள இருக்கிறவங்க, ஆன்லைனுக்குள்ள இருக்கிற அந்த சோசியல் மீடியாக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இப்ப கட்சியோட அந்த வீடியோஸ பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் பண்ணி குடுக்குறாங்களே தவிர, அத தவிர்த்து கள நிலவரத்துக்குள்ள கமல் சாரோட கட்சி மேல வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமோ, இல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போ இப்போதைக்கு இருக்கிற மாரி ஒரு தோற்றம் இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு கூட ஆ மக்கள் நீதி மையத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அவர் வந்தாரு. ஆனா அவரு வைத்த இந்த கூட்டணி விஷயம் தான் அவருடைய பின்னடைவுக்கு உண்டான ஒரு காரணமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட அரசியல் வரைக்கும் நான் அப்படிதான் பார்க்குறேன். கமல் சாருக்கு வந்து அரசியல் தெரியாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அவருக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். சினிமால பயங்கரமான நாலேட்ஜ், பயங்கர டெக்னிக்கலா சரியான நாலேட்ஜ் இருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனா சினிமால வந்து ஒரு வெற்றி படத்த தொடர்ந்து குடுக்குற அந்த மனநிலைய வந்து நம்ம யாருமே கணிக்க முடியாது. ஆனா, அந்த ஒரு விஷயத்துல சில இடங்கள்ல வந்து கமல் சார் சறுக்கிருவாரு. அந்த மாரி தான். அவருக்கு அரசியல்ல எல்லாமே தெரியும். அரசியல் நாலேட்ஜ் எல்லாமே தெரியும். பட் ஆனா அரசியல்ல வெற்றிக்கு என்ன பண்ணணும்? அரசியல்ல மக்கள நெருங்குறதுக்கு என்ன பண்ணணும்? இப்படிங்கிற அந்த கன்டென்ட்க்குள்ள வந்து அவர் போக முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாரு. சினிமால எப்படி வந்து வெற்றிய டக்குனு தக்க வைக்கிறதுக்கு வந்து சில சில சிரமங்கள சந்திச்சாரோ, அதே மாரி அரசியல்ல வந்து வெற்றிய தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல சிரமங்கள வந்து சந்திச்சுட்டு இருக்கிறார். என்னன்னா, அவருடைய சினிமாவோட கரியர்ல கடைசி டைம்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, நமக்கு வந்து சில டிசப்பாயின்ட்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. கமல் சாருடைய கட்சி மேல அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்ப ரசிகர்களே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்ல தான் இருக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து டிஎம்கே கூட்டணின்னு வச்ச பிறகு நம்ம அடுத்து என்ன விதத்த யோசிக்கிறது? மக்கள்ட்ட போய் எத வச்சு வந்து நம்ம போய் பேசுறது? நீங்க தான் டிஎம்கே கூட்டணியில இருக்கிறீங்க. நீங்க எப்படி வந்து இவங்கள எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணுவீங்க? டிஎம்கே காரங்களே, ஏடிஎம்கே காரங்கள எதிர்த்து உங்களால என்ன செஞ்சிட முடியும்? அப்படிங்கிற கேள்வி வந்து வச்சாங்கன்னா, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இப்படி நெறைய விஷயங்கள வந்து நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆம் என்ன பொறுத்தவரைக்கும் கமல் சாரு ஜெயிக்கணும். அவரு எலக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும். கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோத்தாரு. ஸோ அந்த இடம் வராம, அத விட கொஞ்சம் நல்ல ஒரு இடத்த நோக்கி நகரணும். அவரும் ஒரு எம்எல்ஏவா உள்ள போயிட்டு சட்டசபையில வந்து பேசணும். பேசும்போது அவருக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு, அவருடைய நாலேட்ஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில போய் நெருங்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும்,
கமல் சாருடைய கட்சி இப்ப இருக்க நிலைமையிலே போயிட்டு இருந்தா 2026 எலெக்ஷன்ல டிஎம்கே குடுக்குற அந்த தொகுதிகள் தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்ப காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஒரு 12 தொகுதி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த 12 தொகுதியும் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. ஆனா அவங்க எதுக்காக வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க டிஎம்கே? எதுக்காக அவங்களுக்காக களத்துல வந்து வேலை செய்றாங்க? இவங்க ஜெயிச்சா நமக்கு வந்து மத்தியில வந்து நமக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். மத்தியில வந்து நம்ம மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் வேலை செய்றாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலைய வந்து இவங்கள ஜெயிக்க வைக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வரப்போதா? மக்கள் நீதி மையத்த ஜெயிக்க வைக்கிறதுனால டிஎம்கேக்கு வரப்போதா? அவருடைய கூட்டணி கட்சி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வரப்போதா? வராதுல்ல. ஸோ அப்ப எதுக்கு ஜெயிக்க வைக்கணும்? எதுக்கு அவங்களுக்காக அவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, குடுக்குற அந்த 2 சீட்டு, 3 சீட்டுக்குள்ள மட்டுமே வந்து நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு வந்து ஒதுக்கறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை வந்து கமல் சாருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்காம இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா, இந்த இப்ப நடந்திருக்கிற 2024 எலெக்ஷன்ல கமல் சார் எடுத்த அந்த முடிவு சரியான முடிவா, நான் என்னோட பார்வையில பார்க்கல. உங்களுக்கு அது சரியான முடிவா தோணுச்சுன்னா, நீங்க தாராளமாக அந்த முடிவ நீங்க ஏத்துக்கங்க. அதுக்கு உண்டான காரணம் என்னங்கன்னு நீங்க கமெண்ட் எழுதுங்க. நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். அத தவிர்த்து, இல்ல இந்த முடிவு சரியான முடிவு இல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம். தனியாவே நின்றுருக்கலாம். எத்தன பெர்சன்டேஜ் ஓட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. தனியாவே நின்னு சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும், நீங்க கமெண்ட் எழுதுங்க. அத நம்ம வந்து கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? மறுபடியும் அடுத்த வேளையில சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள தாராளமாக எழுதுங்க.